அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான தேதி முடிவடைஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3 நாட்கள் டைம் தராங்க, எடிட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அதற்கான ப்ரெஸ் நியூஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னென்ன சரி பண்ணலாம், எது சரி பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக விளக்கம் கொடுத்து நமக்கு ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதாவது இன்று முதல், அதாவது 11, 12, 13 ஆகிய 3 நாட்கள் எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சின்ன சின்ன தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஆர்பியிலேருந்து. ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்படியே பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்கள். யார் இதை எடிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையதள விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்தி விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் இந்த திருத்தத்தை செய்ய முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஃபீஸ் கட்டியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாமே நீங்கள் என்னென்ன திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் திருத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே என்ன தவறு பண்ணியிருந்தீங்களோ அதே அப்ளிகேஷன் அப்படியே தான் இருக்கும். நம்ம திருத்தம் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது அக்செப்ட் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது ஃபைனல் சப்மிட்டு, கடைசியாக உள்ள சமர்ப்பி பொத்தானையும் அழுத்தி உறுதி செய்யணும். உறுதி செய்யலைன்னா ஏற்கனவே இருந்த பழைய விண்ணப்பம் அப்படியே இருக்கும், மாற்றம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருத்தம் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சமர்ப்பிக்க சரிபார்க்க வேண்டும். ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மட்டும் பகுதிகளில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். நீங்கள் எங்கே திருத்தம் பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்தது அடுத்த பக்கமும் நம்ம கண்டினியூவாக பார்க்கணுன்றாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல பண்ணும் பொழுது அதனை தொடர்ந்து அடுத்து கண்டினியூட்டியாக இன்னொரு இடமும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? முக்கியமாக பார்த்திங்கன்னா எது மாற்றம் செய்ய முடியாது, இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் மட்டும்தான் மாற்றம் செய்ய முடியாது. மீது எல்லாமே நீங்கள் திருத்தம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சில டவுட்லாம் இருந்தது. நான் ஃபோட்டோ மாற்றிட்டேன், என்னோடய டேட் ஆஃப் பர்த் மாற்றி போட்டுட்டேன், என்னுடைய சர்டிஃபிகேட்டை மாற்றி டவுன்லோட் பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணிட்டேன், ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிட்டேன் மாற்றி. ஸோ இது எல்லாத்தையும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எது பண்ண முடியாதுன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் உங்களுடைய இமெயில் ஐடி மட்டும்தான் பண்ண முடியாது. ஓகேங்களா? மீதி எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் தவறு பண்ணியிருக்கீங்களோ அதை சரி பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க்யூ டு ஆல். ஒன்ஸ் அகைன் உங்களுடைய எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.